யோவான். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் அவனுடைய மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது யோவான் அவர்களுக்கு பின்னே வருகிறான். இப்போது இவர்களுடைய உரையாடல் யோவானை பற்றி நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது பேதுரு திரும்பி பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு அவரை பின்பற்றி போகிறான். ஆனாலும் திரும்பியும் பார்க்கிறான். அப்போது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான் தனக்கு பின்னே வருகிறதை பேதுரு காண்கிறான். யோவானுடைய பெயர் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த சீஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் விளக்கம் அவன் யோவான் என்பதை உறுதி பண்ணுகிறது. இவனே இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன். ராப்போஜனம் பண்ணுகையில் யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவன். பேதுருதான் யோவானிடம் இயேசுவை காட்டிக் கொடுக்கப் போகிறவனை பற்றி கேட்கச் சொன்னான். இயேசு கிறிஸ்து பேதுருவின் வருங்காலத்தை பற்றி முன் அறிவித்திருக்கிறார். தன்னை பற்றி தெரிந்து கொண்ட பேதுரு யோவானை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். அவனுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்றும் அவனுக்கு எப்படிப்பட்ட மரணம் வரும் என்றும் பேதுரு அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறான். யோவான் இயேசுவுக்கு அன்பாய் இருக்கிறவன், இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறவன். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேதுரு எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அவன் யோவான் மூலமாகத்தான் கேட்பான். இப்போதோ பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்கிறான். அவரை பின்பற்றி செல்லுகிறான். இயேசுவுக்கு பிரியமானவராக இருக்கிறான். இதற்கு முன்பு யோவான் தனக்கு உதவி செய்தது போல இப்போது யோவானுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேதுரு விரும்புகிறான். நாம் தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நிற்கும்போது நமக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். பிறருடைய நன்மையையும் நாம் விசாரிக்க வேண்டும். இதுவே பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் ஆறுதலுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக பேதுரு அவருக்கு பின் செல்கிறான். இந்த சமயத்தில் இயேசு யோவானை தம்மை பின்பற்றி வருமாறு சொல்லவில்லை. ஆனால் யோவானும் இயேசுவை பின்பற்றுகிறான். பேதுருவுக்கு பின்னாக வருகிறான். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய ஊழியக்காரர்களும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்ன கட்டளையை அவர் தனக்கும் சொல்வதாக யோவான் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறான். என்னை பின்பற்றி வா என்று இயேசு கிறிஸ்து கூறுகிற கட்டளை பேதுருவுக்கு மாத்திரமல்ல, இந்த கட்டளை எல்லா சீஷர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லோருக்கும், விசுவாசிகள் எல்லோருக்கும் இந்த கட்டளையை கொடுக்கிறார். சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றப் போகிறான். அதே வேளையில் திரும்பியும் பார்க்கிறான். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். நம்முடைய கவனத்தை வேறு திசையில் சிதறவிடக்கூடாது. ஆனாலும் பரிசுத்தவானாகிய பேதுருவால் கூட திரும்பி பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நமக்கு பல காரியங்கள் இடையூறாக இருக்கும். பல காரியங்கள் நம்மை திசை திருப்பும். பொதுவாக நம்முடைய சிநேகிதர், குடும்பத்தார், உற்றார் உறவினர் ஆகியோர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பும் பாசமும் நம்மை இயேசு கிறிஸ்துவின் பாதையில் இருந்து திசை திருப்பும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பார்ப்பதற்கு பதிலாக இவை நம்மை வேறு பக்கமாக திரும்பி பார்க்க வைக்கும்.
சீமோன் பேதுரு ஒருவேளை தன்னோடு கூட இருக்கும் சக சீஷனாகிய யோவான் மீது அதிக அன்பும் கரிசனையும் வைத்திருக்கலாம். தனக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியத்தை பேதுரு தான் மாத்திரம் அனுபவிக்க விரும்பவில்லை. மற்ற சீஷரும் அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். சில நாட்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாக சொல்லிவிட்டு சீமோன் பேதுரு அவரை 3 முறை மறுதலித்து விட்டான். அதுபோல இனிமேலும் தனக்கு நேரிடக்கூடாது என்று எச்சரிப்போடு இருக்கிறான். தன்னோடு கூட ஒரு சீஷன் இருந்தால் தனக்கு ஆலோசனை சொல்லுவான் என்றும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாதவாறு தனக்கு துணையாக இருப்பான் என்றும் எதிர்பார்த்து பேதுரு ஒருவேளை யோவானை திரும்பி பார்த்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷரை ஊழியத்திற்கு அனுப்பிய போது 2 பேராகவே அனுப்பினார். இவன் காரியம் என்ன? அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். பேதுரு யோவானை திரும்பி பார்க்கிறான். பேதுருவின் மரணத்தை பற்றி இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் முன் அறிவித்திருக்கிறார். யோவானுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பேதுரு அறிந்து கொள்ள விரும்புகிறான். அதற்காக பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். யோவானுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்படுகிறது? அவனுக்கு எப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்கும்? அவனுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பேதுரு அறிந்து கொள்ள விரும்புகிறான். ஆகையினால் அவனுடைய காரியம் என்ன என்று இயேசுவிடம் கேட்கிறான். பேதுரு மெய்யாகவே யோவான் மீது அன்போடும் கரிசனையோடும் இருப்பதினால் இயேசுவிடம் இவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். யோவான் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. அவனுக்கு எப்படிப்பட்ட மகிமை உண்டாகும் என்பதையும் அவன் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய போகிறான் என்பதையும் அறிந்து கொள்ள பேதுரு ஆவலாய் இருக்கிறான். ஒருவேளை பேதுரு இயேசுவிடம் இவன் காரியம் என்ன என்று யோவானை பற்றி கேட்டது அவனுடைய உள்ளத்தின் குழப்பத்தினால் கேட்ட கேள்வியாக இருக்கலாம். பேதுரு இன்ன விதமான மரணத்தினால் மரிக்கப் போகிறான் என்பதை இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன் அறிவித்திருக்கிறார். அவனுக்கு வரப்போகும் பாடுகளையும் வேதனைகளையும் முன் அறிவிக்கிறார். இந்த உபத்திரவங்கள் தனக்கு மாத்திரம் நியமிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது மற்ற சீஷர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள பேதுரு ஆவலாய் இருக்கிறான். சிலுவையை தான் மாத்திரம் சுமக்க வேண்டுமா? இதை சுமப்பதற்கு வேறு யாரும் உதவிக்கு வரமாட்டார்களா? எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் தான் மாத்திரம் அனுபவிக்க வேண்டுமா? இந்த வேதனைகளை பகிர்ந்து கொள்ள வேறு யாரும் வரமாட்டார்களா என்று பொருள்படுமாறு பேதுரு இயேசுவிடம் இவன் காரியம் என்ன என்று யோவானை பற்றி கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து பேதுருவின் வருங்காலத்தை அவனுக்கு முன் அறிவிக்கிறார். தன்னை பற்றி தெரிந்து கொண்டவன் ஒருவேளை மற்றவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் இருக்கலாம். பேதுருவுக்கு பின்னாக யோவான் வந்து கொண்டிருக்கிறான். அவன் காரியம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவலில் பேதுரு இயேசுவிடம் இவன் காரியம் என்ன என்று கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து யோவானுடைய காரியத்தை பற்றி பேதுருவினிடத்தில் அறிவித்திருந்தாலும் அவனுக்கு அதில் திருப்தி உண்டாய் இருக்காது. மற்ற சீஷர்களுடைய காரியம் எப்படி இருக்கும் என்பதையும் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டிருப்பான். மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் சிலருக்கு அதிக ஆர்வம் இருக்கும். பேதுரு தன்னை விட மற்றவரை பற்றி அதிக கரிசனையோடு இருக்கிறான். மற்றவருடைய காரியங்களில் அதிகமாய் தலையிடுகிறான். சீமோன் பேதுருவைப் போலவே நம்மில் சிலர் நம்முடைய காரியங்களில் கவனம் செலுத்தாமல் பிறருடைய காரியங்களில் அதிகமாய் கவனம் செலுத்துகிறோம். நம்முடைய ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்தாமல் மற்றவர்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆலோசனை சொல்லுகிறோம். நம்முடைய வீட்டு காரியங்களை சரியாக கவனியாமல் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மற்றவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். அதே வேளையில் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கவும் வேண்டும். நம்முடைய சிலுவையை கீழே இறக்கி வைத்துவிட்டு மற்றவருடைய சிலுவையை சுமப்பதற்கு நாம் முயற்சி பண்ணக்கூடாது. விசுவாசிகளாகிய நாம் பல சமயங்களில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிடுகிறோம். நமக்கு பிரயோஜனமில்லாத காரியங்களை பிறரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். மற்றவர்களுடைய சுபாவங்கள் அவர்களுக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கும். பிறருடைய சுபாவங்களினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை.
நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். மற்றவர் மனம் திரும்புவதனால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அதுபோலவே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் தான் ஜெபம் பண்ண வேண்டும். மற்றவர் நமக்காக ஜெபம் பண்ணுவார்களா என்று விசாரித்துக் கொண்டிருக்க கூடாது. பிறரை நியாயம் தீர்ப்பது நமக்கு தகுதியானது அல்ல. இயேசு கிறிஸ்துவே எல்லோரையும் நியாயம் தீர்க்கிறவர். நம்முடைய விசுவாச பிரயாணத்தில் பிறருடைய காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான் என்று பிறரிடத்தில் ஆசையோடு விசாரிப்பதற்கு பதிலாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மிடத்திலும் நம்மை பற்றி பிறரிடத்திலும் விசாரித்து தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. ஒரு சில ஊழியக்காரர்கள் தங்கள் சபை ஊழியங்களில் கவனம் செலுத்தாமல் வெளி ஊழியங்களில் அதிக கவனம் செலுத்துவார்கள். ஸ்தல ஊழியத்தையும் செய்ய வேண்டும், வெளி ஊழியத்தையும் செய்ய வேண்டும். சீமோன் பேதுருவோ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தில் அக்கறை செலுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள அக்கறை செலுத்துகிறான். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவையும் மனச்சாட்சியையும் சோதித்தருகிறார். நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்க கூடாது. தேவன் ஏற்ற வேளை வரும்போது நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதில் நாம் திருப்தி அடைய வேண்டும். நான் வருமளவும் இவன் இருக்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் இவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு இயேசுவோ, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று பேதுருவினிடத்தில் கூறுகிறார். ஒருவேளை பேதுரு யோவான் மீது அதிக கரிசனையோடு இருக்கலாம். பேதுருவின் மரணம் எப்படி இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறான். மிகுந்த வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து பேதுரு மரிக்கப் போகிறான். இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த மரணம் யோவானுக்கு வரக்கூடாது என்று பேதுரு நினைத்திருக்கலாம். அவனுக்கு இயற்கையான மரணம் வந்தால் நல்லது என்று பேதுரு விரும்பி இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் யோவானை தவிர மற்ற எல்லோருமே இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று சபை வரலாறு கூறுகிறது. யோவான் மாத்திரமே இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. பூரண ஆயுசு உள்ளவனாய் யோவான் தன் முதிர் வயதில் மரித்தான். இரத்த சாட்சியின் கிரீடம் மகிமையுள்ளது. ஆனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனுக்கோ இந்த மகிமையுள்ள கிரீடம் கிடைக்கவில்லை. பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் இவன் காரியம் என்ன என்று யோவானை பற்றி கேட்கிறான். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதற்காக இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்ளும் வண்ணமாக, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று கூறுவது போல் உள்ளது. பேதுருவின் மரணம் எப்படி இருக்கும் என்பதை இயேசு அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பேதுரு தன்னுடைய காரியத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டால் போதுமானது. மற்றவர்களை பற்றி அவன் கவலைப்படாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆகையினால் இயேசு அவனிடம், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று அவனிடத்தில் கூறிவிடுகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாலும் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் அது அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் உள்ள காரியம். அறியாத காரியங்கள் கர்த்தருக்கே உரியது, அது நமக்குரியது அல்ல. தேவன் நமக்கு நியமித்திருக்கும் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய எஜமான் நமக்கு வேலையை கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை நாம் உண்மையாகவும் முழு மனதோடும் செய்ய வேண்டும். கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடமையை செய்கிறவர்கள். தேவனே நாம் செய்யும் கடமைகளை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நிறைவேற்றுகிறவர். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே ஒரு கடமையைத்தான் கொடுத்திருக்கிறார். அவரை பின்பற்றி வர வேண்டும் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கும் பிரதான கடமை. நாம் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் பின்பற்றும் போது நாம் எந்த திசையிலும் திரும்பி பார்க்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை மாத்திரமே நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். வேறு சிந்தைக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் இருக்காது. நமக்கு சம்பந்தமான காரியத்தையும் நமக்கு பிரயோஜனமான காரியத்தையும் மாத்திரமே நாம் செய்வோம். நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் நாம் தேவையில்லாமல் தலையிட மாட்டோம். அந்த சீஷன் மரிப்பதில்லை. ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு
சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் யோவானை பற்றி விசாரிக்கும் போது, இவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று இயேசு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வாக்கியத்தை சீஷர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னதினால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பெற்று, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு சரியாக வியாக்கியானம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் நமக்குள் குழப்பம் உண்டாகிவிடும். சபையில் உபதேச பேதம் ஏற்படும். யோவான் இரத்த சாட்சியாக மரிக்கப் போவதில்லை என்று மாத்திரமே இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி சொன்னதற்கு யோவான் மரிக்கவே மாட்டான் என்பது பொருள் அல்ல. ஆனால் மற்ற சீஷர்களோ யோவான் மரிப்பதில்லை என்று இயேசுவின் வார்த்தைக்கு வியாக்கியானம் சொல்லிவிடுகிறார்கள். சீஷர்கள் தங்கள் மனதில் எதை விரும்புகிறார்களோ அதன் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதற்கு வியாக்கியானம் சொல்லும்போது கிறிஸ்துவின் சிந்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையின் பிரகாரமாகவும் சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ண வேண்டும். நம்முடைய மன விருப்பத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வியாக்கியானம் பண்ணிவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற கருவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற பாத்திரங்களுக்கும் ஊழியத்திற்கு அவர் கொடுக்கிற உதவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே முக்கியமானவர். தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களை மாற்றினாலும் அவருடைய ஊழியம் தடைபடாமல் தொடர்ந்து நடைபெறும். ஊழியம் கர்த்தருடையது. சபையின் ஊழியத்திற்கு ஊழியக்காரர்களே வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. பரிசுத்த ஆவியானவரே சபையின் வழிகாட்டியாக இருக்கிறார். ஆவியானவரே சபையை ஆளுகை செய்கிறவர். அவரே விசுவாசிகளை ஆட்கொள்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக இரத்த சாட்சியாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. நீண்ட நாட்களுக்கு உயிரோடு இருக்கிறான். இதை பார்க்கும்போது அவன் மரிப்பதில்லை என்னும் பேச்சு சகோதரருக்குள் அதிகமாய் பரம்பியிருக்கும். இவர்களைப் போலவே விசுவாசிகளாகிய நாமும் சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை தவறுதலாக வியாக்கியானம் பண்ணிவிடுகிறோம். ஏதாவது ஒரு காரியம் இயற்கையாக நடக்கும்போது அதற்கு ஆவிக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மன விருப்பத்தின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுகிறோம். யோவான் அதிக நாள் உயிரோடு இருந்தான் என்பதனால் அவன் மரிக்க மாட்டான் என்பது பொருள் அல்ல. ஒரு தரம் பிறப்பதும் அதன் பின்பு மரிப்பதும் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருப்பது போலவே யோவானுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேலை வந்தபோது யோவானும் மரித்து போனான். அப்போது தங்களுடைய வியாக்கியானம் தவறு என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனமே மெய்யான உபதேசம். வசனத்தின் அடிப்படையில்தான் உபதேசம் அமைந்திருக்க வேண்டும். பாரம்பரியத்தையும் கட்டுக்கதைகளையும் ஆதாரமாக வைத்து சபையின் உபதேசத்தை கட்டி எழுப்பக்கூடாது. ஆதி திருச்சபையில் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பெற்று, இது போலவே உண்மையில்லாத செய்தி விசுவாசிகள் மத்தியில் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது. ஒரு செய்தி திரளான ஜனங்கள் மத்தியில் பேசப்படுகிறது என்பதற்காக அது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகி விடாது. யோவான் மரிப்பதில்லை என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனாலும் இந்த செய்தி தவறானது. சத்திய வசனத்தை சத்திய வசனத்தினால்தான் வியாக்கியானம் பண்ண வேண்டும். சத்திய வசனமே சத்திய வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும். மனுஷன் தன் சுய முயற்சியினாலும் சுய ஞானத்தினாலும் வேத வசனத்திற்கு வியாக்கியானம் கொடுத்தால் அவனுடைய வியாக்கியானம் மெய்யாயிராது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தாமே தாம் அருளிய வேத வாக்கியங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்க வேண்டும். அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பினாலும் அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த தவற்றை தன் எழுத்துக்களினால் திருத்துகிறான்.
இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை யோவான் மறுபடியுமாக எழுதுகிறான். அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று மாத்திரமே இயேசு கிறிஸ்து சொன்னதாக யோவான் தெளிவாக எழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தெளிவாக எழுதப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் அவருடைய சிந்தையின் பிரகாரமாக வியாக்கியானம் பண்ணப்பட வேண்டும். மனுஷருடைய சுய புத்தியினால் இயேசுவின் வசனத்தை வியாக்கியானம் பண்ணும்போது மனுஷருக்குள் கருத்து வேறுபாடுகளும் உபதேச பேதமும் உண்டாகும். இவை எல்லாவற்றையும் நீக்கி போட வேண்டும் என்றால் வேத வாக்கியத்தை சரியாக வியாக்கியானம் பண்ணினால் மாத்திரமே முடியும். வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாஷை பரிசுத்தமானது. வேதத்தில் புதைந்திருக்கும் சத்தியத்தை வேதாகம மூல பாஷைகள் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. வேத வசனமே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அழிக்கவும் ஆக்கவும் இந்த பட்டயம் பயன்படுகிறது. இந்த பட்டயத்தினால் ஆபத்தான எல்லா தவறுகளையும் அழித்து போடலாம். இந்த பட்டயம் காயங்களை கட்டுகிறதற்கும் உதவி புரிகிறது. வேதாகமத்தில் ஒரே சத்தியமானது பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். முறைமைகள் வேறுபட்டிருந்தாலும் சத்தியம் ஒன்றே. சத்தியத்திற்கு ஆதாரமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரே. நாம் வேத வசனங்களை சரியாக வியாக்கியானம் பண்ணினால் நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்காது, பிரிவினைகள் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் வேறுபாடு இல்லாமல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூற முடியும்.